ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நல்லா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே நல்லா ரிச் அண்ட் க்ரீமியான ஒரு பட்டர் சிக்கன் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்பவே ஈஸி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டர் சிக்கன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு சிக்கனை மசாலாவோட மேரினேட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பு இல்லாத இந்த மாதிரி போன்லெஸ் பீசஸை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பட்டர் சிக்கனுக்கு எப்பவுமே போன்லெஸ் சிக்கன் தான் சேர்க்கணும். அப்போதான் அதோட டெக்ஸ்சர் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்க்கிறப்ப சிக்கன் நல்லா ஜூஸியா வரும். இப்போ அடுத்ததா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லாட்டி கரம் மசாலா சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீர் தூள் சேர்க்கிறப்ப நமக்கு காரம் கம்மியா இருக்கும். கலர் நல்லா பிரைட் ரெட் கலர்ல வரும். இப்போ இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா இதை மூடி போட்டு இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஊற வைக்கிறப்ப சிக்கன் நல்லா ஜூஸியா வரும். இப்போ அடுத்ததா ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி மெலிசா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 3 மீடியம் சைஸ் தக்காளியை இது கூடவே ஒன்னா சேர்த்துடலாம். இப்போ இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை சேர்த்துட்டு ஒரு 5 முந்திரி பருப்பை இந்த மாதிரி 2ஆ உடைச்சு சேர்த்துக்கோங்க. வெள்ளரி விதை இல்லைன்னா முந்திரியே ஒரு 5 கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு சேர்க்கிறப்ப நமக்கு தக்காளி ரொம்ப சீக்கிரமாவே வதங்கி வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ அடுத்ததா இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு அது ரெண்டையும் நல்லா இது கூடவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இதுல தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம தக்காளியில இருக்க தண்ணியே இது நல்லா திக்கா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல அரைக்கும் பொழுதே நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. அப்பதான் நம்ம தனியா இதை ஃபில்டர் பண்ற தேவை இருக்காது. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா நைஸான பேஸ்டா அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததா பட்டர் சிக்கன் பண்றதுக்கு அதே பேன்ல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நம்ம கடைசியாகவும் சேர்க்க போறோம். அதனால ஸ்டார்டிங்ல கம்மியான அளவுல சேர்த்துக்கிட்டாலே போதும். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம மேரினேட் பண்ணிருக்க சிக்கனை இதுல 1 by 1 சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை நல்லா பட்டர்லயே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன்லயே தண்ணி விடும், அதனால தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததான் இதை மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லயே வச்சு இந்த மாதிரி நல்லா குக் பண்ணிக்கலாம். அதுலயே தண்ணி எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். பாருங்க, நல்லா தண்ணி எல்லாம் தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கன் பாதி அளவுக்கு நல்லா வெந்துடும். மேக்ஸிமம் சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா இந்த மாதிரி குக் ஆக விட்டதுல சிக்கன் நல்லாவே குக் ஆயிடுச்சு. நம்ம சின்ன சின்ன பீஸா சேர்க்கறப்பதான் இந்த மாதிரி சீக்கிரமே 5 நிமிஷத்துல நமக்கு குக் ஆகி வரும். இப்ப அடுத்ததா இதுல நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட், அதை இதுல சேர்த்துட்டு இப்போ இதுல ஸ்வீட்னஸ்க்காக 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். பட்டர் சிக்கன் ரொம்ப ஸ்வீட்டா இருக்க கூடாது, பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி. அதனால 1/2 டீஸ்பூன் சர்க்கரை போதும். அதே மாதிரி டொமேட்டோ கெச்சப் சேர்க்கறப்ப நமக்கு பட்டர் சிக்கன் நல்லா ரிச்சா இருக்கும் சாப்பிடும் பொழுது. நம்ம ஆல்ரெடி தக்காளி வெங்காயம் பேஸ்ட் வதக்கறப்பையும் சிக்கன் மேரினேட் பண்றப்பையும் உப்பு சேர்த்திருக்கோம். அதனால தனியா இதுலன்னா உப்பு சேர்த்துக்கல. உங்களுக்கு தேவை அப்படின்னா இதுல உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுறலாம். பட்டர் சிக்கன் ரொம்ப திக்காதான் இருக்கணும், அதனால இதுல தண்ணி எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். அதே மாதிரி நம்ம மசாலா எல்லாமே ஆல்ரெடி வெந்ததான் அப்படிங்கறனால இது ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட தேவையில்லை. 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு கொதிச்சதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கை நிறைய கசூரி மேத்தியை இந்த மாதிரி நல்லா கிரஷ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கிரீம் கண்டிப்பா சேர்க்கணும். கிரீம் சேர்க்கறப்பதான் நமக்கு பட்டர் சிக்கன் சாப்பிடறதுக்கு ரொம்பவே கிரீமியா இருக்கும். நம்ம சேர்த்திருக்க புளிப்பு காரம் எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகி டேஸ்ட் நல்லா ரிச்சா வரும். கிரீம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது ரொம்ப நேரம் கொதிக்க கூடாது. கிரீம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், நம்மளோட பட்டர் சிக்கன் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது சாப்பிட்றதுக்கு லைட் ஸ்வீட்னஸோட நல்ல கிரீமியா காரமா சூப்பரா இருக்கும். இந்த பட்டர் சிக்கன் சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடயும் ஒரு எக்ஸலன்ட் காம்பினேஷனா இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.